நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீருன்னு நம்ம திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகத்துல பாடியிருக்காங்க. நாம அணியிற திருநீரு மந்திரமாகணும்னா அது எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கணும்? முறைப்படி நல்ல நாட்டு பசுமாடுகளை வளர்த்து அதன் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படுற நம்ம சிவம் திருநீரு நிச்சயமா திருஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி மந்திர நீரு தான். சிவம் திருநீரு அணிந்து சகல சிறப்புகளையும் பெறுங்கள். நம்பிக்கை மற்றும் செட்டிநாடு கலாச்சாரத்தின் அடையாளம் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ். நம் முன்னோர்கள் செய்து வைத்த தர்ம சொத்துக்களில் 50% மீட்டாலே போதும். அந்த தொகையை கொண்டு நகரத்தாரனுடைய அடித்தட்டில் உள்ளவர்களை நாம் மேலாக்கி விடலாம். மதுரையை சுற்றி மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி பல சொத்துக்கள் இருக்கின்றன. இங்கிருந்து ஒரு ஃபர்லாங்கில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி அமைந்திருப்பது நம்முடைய நகரத்தாருடைய சொத்தில் அமைந்திருக்கின்றது. இங்கிருந்து கோயிலில் மறுதிசையில் இருப்பது இளையத்தாக்குடி கோயிலை சார்ந்த ஒரு பிரிவினுடைய சொத்து அமைந்திருக்கின்றது. மேற்கு கோபுரத்தை எடுத்துக்கொண்டால் கீழப்பங்குடி நகரத்தாருடைய சொத்துக்கள் அங்கு இருக்கின்றன. கோயிலை சுற்றி இருக்கின்றது நகரத்தார் சொத்துக்கள். ஆக இந்த சொத்துக்களை பேண வேண்டும் என்றால், அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய சொத்துக்களை பேண வேண்டும் என்றால், முதலில் நமக்கு அந்த சொத்துக்களை பற்றிய விவரங்கள் தெரிய வேண்டும். இந்த சமுதாய உணர்வு இருந்தால் தான் அந்த சொத்தை மீட்க முடியும். சமுதாய உணர்வு இல்லை என்றால் அந்த சொத்தை மீட்பதில் மிகவும் சிரமம். மதுரை நகரத்தார் சங்கமும் நகரத்தார் ஹெரிட்டேஜ் அமைப்பும் இணைந்து நடத்துகின்ற இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் சீமை சமத்தியான ஆட்சிமார்களுக்கும் இங்கு வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கருத்தரங்கத்தின் பொது தலைப்பாக நகரத்தார் குளம் பெரிதும் வளர்ச்சியடைய ஒரு யோசனையும் ஒரு தீர்வும். அதற்கு ஒரே யோசனை, என்னுடைய அனுபவத்தில் நகரத்தாருடைய பொது சொத்துக்களை மீட்டு நம் வசப்படுத்தினால் நகரத்தார் சங்கங்களும் காசி சத்திரம் போன்ற அமைப்புகளும் அடித்தள மக்களுக்கு, அடித்தள நகரத்தார்களுக்கு உதவி செய்யக்கூடிய படிப்புக்கான ஊக்குவிப்பு தொகை, திருமணத்துக்கான உதவித்தொகை, மருத்துவ பணிக்காக உள்ள தொகை, பெரிய காரியத்துக்காக உள்ள தொகை, வேற எந்த ஒரு நிதி தேவைப்பட்டாலும் நம் முன்னோர்கள் செய்து வைத்த தர்ம சொத்துக்களில் 50% மீட்டாலே போதும். அந்த தொகையை கொண்டு நகரத்தாரனுடைய அடித்தட்டில் உள்ளவர்களை நாம் மேலாக்கி விடலாம். முன்பு பேசியவர்களெல்லாம் சொன்னார்கள், நாடார் சமுதாயத்தை ஒப்பிட்டு இந்த சமுதாயம் பேச வேண்டிய நிலையில் இன்று உள்ளது. நம்முடைய முன்னோர்கள் தர்மம் செய்யும் பொழுதும் நகர விடுதிகளை கட்டும் பொழுதும் மிகவும் நேர்த்தியாக தொலைநோக்கு பார்வையுடன் மதுரை நகரத்தார் சங்கத்துக்குரிய இடத்தை வாங்கியவர்கள் இங்கிருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால வாங்கியிருக்கலாம். ஆனால் மொட்டை கோபுரத்தை முழு கோபுரமாக்கிய எங்களுடைய ஐயா நாகப்பையா கட்டிய கோபுரத்திற்கு எதிர்த்தாப்பில் கதவை திறந்தவுடன் மீனாட்சியை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் பின்வருகின்ற சந்ததியினருக்கும் இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் எதிர்த்தாப்பிலே இந்த கட்டடம் அமைந்துள்ளது. இங்கு மட்டுமல்ல, அது ராமேஸ்வரமாக இருக்கட்டும், பழனி அடிவாரமாக இருக்கட்டும், அல்லது 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள காசி சத்திரமாக இருக்கட்டும், வலையப்பட்டியில் இருக்கிற ஆட்சி பொன்னமராவதி சந்தையில் போய் காய்கறி வாங்கிட்டு வரக்கூடிய தைரியம் எப்போ இருக்கும் என்றால், அவர்களுக்கு அந்த ஊரை பற்றி நன்கு தெரிந்திருக்க வேண்டும். அடக்கங்குளத்து கரையிலேருந்து எப்படி போனால் சந்தைக்கு போகலாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ தான் அந்த ஆட்சி தனியாக போவாங்க.
அதேபோல் தைரியத்துடன் இன்று காசி சத்திரத்திலிருந்து கங்கை கரையில் போய் நீராடி விட்டு வருகிறார்கள். இங்கிருந்து ரயில் ஏறி காசிக்கு வருகிறார்கள் என்றால் ஐயாக்கள் அன்றைய காலகட்டத்தில் 200 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே காசி விஸ்வநாதரை தரிசிக்க நடந்து போய் கொள்ளக்கூடிய தூரத்தில் ஒரு சொத்தை வாங்கி வைத்த காரணத்தால் நீங்களெல்லாம் எனக்கு கொடுத்த வாய்ப்பின் காரணமாக உங்கள் முன்பால் நான் இங்கு நிற்கின்றேன். வாரணாசியில் மட்டுமல்ல, காசி சத்திர நிர்வாகத்தின் கீழ் வங்காள தேசத்தில் தாரகநாதர் என்று ஒருவர் இருக்கிறார். சுயம்புலிங்கம், ஒற்றைக்கண் லிங்கம். காசிக்கு வித்திட்ட கல்கத்தாவில் நம்முடைய நகரத்தாருடைய கடைகள் பல. அங்குள்ள நம்முடைய நகரத்தார்கள் வங்காளிகளை தன் பங்காளிகளாக ஆக்கிக் கொண்டு அவர்கள் வழிபட்ட தாரகநாதரை வழிபட்டார்கள். கல்கத்தாவிலிருந்து நடந்து போய் தாரகநாதரை வழிபடுகின்ற பழக்கம் வங்காளிகளுக்கு உண்டு. இதை பார்த்த நகரத்தார்கள் வேற எந்த சமுதாயத்திற்கும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு தாரகேஸ்வரத்தில் சொத்து கிடையாது. நம்ம முன்னோர்களுக்கு மட்டும்தான் சொத்து, நகரத்தார்களுக்கு மட்டும்தான் சொத்து. கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஃபர்லாங்ல சொத்து வாங்கி வச்சிருக்காங்க. ரொம்ப சக்தியான தெய்வம். நான் துணைத் தலைவராக இருக்கும் பொழுது பாசமிகு தலைவர் லேனா காசிநாதன், செயலாளர் வைரவன் அவர்கள் எனக்கு கொடுத்த முழு சுதந்திரத்தின் பேரில் தாரகேஸ்வரத்தை மீண்டும் நகரத்தார் மத்தியிலேயே கொண்டு செல்ல வேண்டும் என்று தாரகநாதருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும். தாரகேஸ்வரத்தை நம்முடைய ஐயாக்கள் வழிபட்ட காரணத்தினால் இந்த குலம் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய தலைமுறையினருக்கும் அதை வணங்குவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து அதை தொடர்ந்து கல்கத்தாவிலே ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுதான் பங்குனி உத்திர விழா. அதை தொடர்ந்து இந்த பருவத்தில் வருகின்ற வாரம் 18ஆம் தேதி என்று பங்குனி உத்திர விழா கோலாகலமாக கல்கத்தாவில் நடைபெற உள்ளது. அந்த விழாவில் தேவகோட்டையை சார்ந்த கமலா பழனியப்பன் அவருடைய பக்தி பாடல்கள், அதை தொடர்ந்து பாலாம்பிகா அவர்களுடைய பரதநாட்டியம், மேலும் தேவகோட்டை ராமநாதனுடைய சிறப்பு சொற்பொழிவுலாம் நடைபெற உள்ளது. நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று காசி சத்திரத்தின் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். 1ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த விழாவில் தாரகேஸ்வரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 நகரத்தார்கள் அன்று காலையில் வந்து இறைவனை வழிபட்டு விட்டார்கள். நாளே நாங்கள் சமயக்காராலும் 2 நகரத்தாரையும் அனுப்பிச்சி வச்சிருந்தோம். அவங்க போன களைப்புல இந்த சாமான்கள் சேர்க்க வேண்டிய சாமான், அடுப்பு கிடுப்பெல்லாம் சேர்க்க மறந்துட்டாங்க. எல்லாரும் தீர்த்தம் ஆடிட்டு வந்துட்டாங்க. சோசுமி ஐயா வந்திருக்காங்க, ஆட்சி வந்தாச்சு பழனியப்பன் வந்திருக்காங்க, கவிஞர் கண்ணதாசனுடைய வழித்தோன்றல் நகரத்தார் சங்கத்தினுடைய செயலாளர் மெய்யப்பண்ணன் வந்திருந்தார்கள். அன்னைக்கு காலையில் பலாரம் செய்வதற்கு நேரமாகிவிட்டது. ஒரு 200 ஆட்சிமார்கள் கூடியிருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. என்னோட இருக்கின்ற நிர்வாகிகளில் நான் மட்டும்தான் நகரத்தார்களுக்கு முன்பாக இருந்தேன். எப்படி நான் ஆட்சிமார்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்று அந்த திட்டத்தின்படி அன்று காலையில் பூரி, இட்லி, பூரி தேய்க்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது சீமச்சமத்திகள் ஆட்சிமார்களுக்கு தான் தெரியும். அந்த நேரத்தில் ஆட்சிமார்களில் இருந்து ஒரு ஆட்சி முன்னே வந்தார்கள். தம்பி, நீ ஒன்றும் யோசிக்காத, நான் உனக்கு பூரி போட்டு தரேன், நீங்க வாங்க ஒரு 5 பேர் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகார தோரணையில் மேற்கு வங்காளத்தில் கூறிய ஆட்சி இன்று இந்த சபையில் இன்று முத்துக்குமாரன் அழைத்து வந்திருக்கிறார்கள், அவருடைய துணைவியார். எதற்காக இதை நான் பதிவிட விரும்புகின்றேன் என்றால், வெளி மாநிலத்தில் நம்மை சார்ந்த நிர்வாகத்தை நம்பி ஒரு 500 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில ஒரு சமுதாய உணர்வுடன் அவங்களுக்குன்னு சொல்லி இருந்து அங்க ஒரு பிரெட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம். இங்கு 3 பத்திரிகை ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள்.
நகரத்தார் சமுதாயத்திலே வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் நிறைய தர்மங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உரிமையோடு செயலாளர் அவர்கள் கூறினார்கள், நெய் நந்தீஸ்வரர் கோயில் என்று சொன்னவுடன் எங்க ஊர் பொண்ணுன்னு சொல்லி. அந்த நெய் நந்தீஸ்வரர் கோயில் உள்ள வேந்தன்பட்டியில் மருத்துவர் ராமசாமி என்று ஒருத்தர் இருக்கிறார். பல ஆண்டு காலமாக ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய குழுவினரை அழைத்து கொண்டு வேந்தன்பட்டியில் ஒவ்வொரு நகரத்தார் முதியவருக்கும் அவர் சிகிச்சை அளிக்கின்றார். எந்தவித ஓசையும் கிடையாது, எந்த ஒரு வாட்ஸ்அப்பில் எந்தவித செய்தியும் கிடையாது. இதை எங்களுடைய அருமை நண்பர் செட்டிநாட்டின் காமராஜர் ஆட்சி வந்தாட்சியினுடைய ஆசிரியர் அவர்களும் எங்களுடைய பாசமிகு நாகராஜன் அண்ணனுடைய துணைவியாரும் ரோஜா முத்தியாவினுடைய குமாரத்தியுமான திருமகள் பத்திரிகையினுடைய ஆசிரியர் அவர்களும் என்னை செதுக்கிய சிற்பி விஎன்சிடி ஐயா ஆரம்பித்த பத்திரிகையினுடைய பிரதிநிதியும் இங்கு வந்திருக்கிறார்கள். இதை போன்ற செய்திகளை அவர்கள் பதிவிட்டால் பல பேருக்கு அவர்கள் செய்யக்கூடிய சேவை தெரியும். ஏன் இதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்றால், எனக்கு முத தெரிஞ்சது முத்துக்குமாரனுடைய மனைவி தான். அவங்க அன்னைக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தால் மறு ஆண்டு நாங்கள் போகும்போது மிகவும் விழிப்புணர்வாக இருந்தோம். இந்த ஆண்டு நடைபெறுகின்ற விழாவிற்கு தனியாக சமையலுக்கு ஆட்களும் அந்த திட்டத்தை செய்வதற்கு ஒருங்கிணைப்பாளர்களும் நியமித்திருக்கின்றோம். அவர்கள் செய்யக்கூடிய சேவை பின்னீடுதான் எனக்கு நிறைய தெரிய வந்தது. முத்துக்குமாரன் அவர்கள் இன்றுதான் முதலாக மதுரை நகரத்தார் சங்கத்துக்கு வந்ததாக முன்னாள் செயலாளரும் இப்பொழுதைய தலைவருமான சிதம்பரம் கூறினார்கள். காசி சத்திரத்தினுடைய 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை மீட்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அந்த சொத்தை மீட்பதற்கு 15 ஆண்டு காலமாக எனக்கு முன்பாக செயலாற்றிய நிர்வாகத்தினரும் முயற்சி செய்தார்கள். அதில் பல விவரங்கள் நகரத்தார் மத்தியிலே தெரியாமல் இருந்தது. இந்த சொத்தை மீட்டால் நகரத்தாருக்கு எவ்வளவு தூரம் பயனுள்ளதாக இருக்கும். இன்று அதனுடைய சொத்தினுடைய மதிப்பு 300 கோடி. இன்று நகரத்தார்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது காசி சத்திரம். அந்த காசி சத்திரத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடியது சம்போ. சம்போவுக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த பூ பாலுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் காசியிலே அமைந்திருக்கிற சத்திரத்திற்கு எதிர்த்தாப்பில் பசுமடமும், காசி சத்திரத்திலிருந்து நேராக செல்லக்கூடிய ரோட்டில் 3 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது சிக்ரா நந்தவனம். அந்த நந்தவனத்தை ஆக்கிரமிப்பாளர்களிலிருந்து மீட்கப்பட்டதற்காக ஒரு போலீஸ் அதிகாரியை அணுகி அவருடைய குமாரர் மூலம் 20 ஆண்டு காலத்திற்கு முன்பாக ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றிவிட்டு இந்த சொத்தை இன்று அந்த போலீஸ் அதிகாரியினுடைய மகன் கைவசம் உள்ளது. நான் அரசு சிறப்பு வழக்கறிஞராக இருக்கும் பொழுது சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு 16,000 ஏக்கர் பொது சொத்தை மீட்டு அப்போது இருந்த சிவகங்கை ஆட்சியர் பங்கஜ்குமார் பன்சல் அவர்களிடம் ஒப்புவித்தேன். மேலும் பத்மநாபுரம் முனிசிபாலிட்டிக்கு பாத்தியப்பட்ட பொது சொத்துக்களை மீட்டு அங்க உள்ள சேர்மனுக்கிட்ட கொடுத்தேன். இந்த மாதிரி ஆர்வத்தின் காரணமாக காசி சத்திரத்தினுடைய பொது சொத்துக்களை மீட்பதற்கு தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. அதனால் நான் துணைத் தலைவர் பதவி ஏற்ற பிறகு நாசிக்கில் உள்ள முன்பகுதியை காலி செய்து கொடுத்தேன். சொத்துக்களை மீட்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நான் காசி சத்திரத்தினுடைய மறுபருவத்தில் நகரத்தார்களை அணுகி அதில் நீங்கள் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த சிக்ரா நந்தவனத்தை எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற உறுதி பூண்டும் பொழுதுதான் முத்துக்குமாரனுடைய நட்பு கிடைத்தது. இதில் பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் ஒரு போலீஸ் அதிகாரியாக பணியாற்றிய அனுபவம், ஒரு போலீஸ் அதிகாரியாக பணியாற்றிய அனுபவத்தில் ஒரு வழக்கறிஞரை கையாளுகின்ற திறமை, ஒரு பிரச்சனையை அணுகின்ற திறமை, இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து நகரத்தார்களுக்காக திட்டமிட்டு, அண்ணே நீங்க இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நாங்க ஏற்கனவே ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அந்த கமிட்டியில 11 பேர் இருக்காங்க. அதுல
மதுரை நகரத்தார் சங்கத்தைச் சேர்ந்த முன்னாள் தலைவர் அளவாக்கோட்டை தந்த திருமகனார் பின்னால் வீட்டிருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள். எங்கள் ரோஜா முத்தியா அவர்களுடைய மாப்பிள்ளை இருக்கிறார்கள். மற்றும் பல காசி சத்திரத்தினுடைய உறுப்பினர் வீடி கண்ணன் இருக்கிறார்கள். இவர்களுடைய பரிந்துரையின் பேரில் ஒரு கமிட்டி அமைத்தோம்னே, அந்த கமிட்டியிடம் இந்த பொறுப்பை கொடுக்கப்பட்டது. அந்த கமிட்டி குறிப்பிட்ட காலத்திற்குள் செய்வதற்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. இருந்த போதிலும் எங்களுடைய பருவகாலம் 3 ஆண்டு காலமாக இருக்கின்றது. இந்த சொத்தை மீட்டு நகரத்தார் வசம் ஒப்பிக்க வேண்டும் என்றோம். அண்ணன் சொன்னாங்க, முதல்ல எங்களுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுங்க. நாங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றி டிஎஸ்பி முத்துக்குமார் அண்ணன் அவர்களுக்கும் திரு மூசோ அழகப்பன் அவர்களும் நகரத்தார்களுக்காக காசி சத்திரத்திற்காக இந்த சொத்தை மீட்பதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம், நாங்கள் அவர்களுக்கு முழு அதிகாரம் அளிக்கின்றோம் என்ற ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுக்கப்பட்டது. அதன் பின் அவர்கள் செயல்பாட்டில் ஈடுபட்டார்கள். செயல்பாட்டில் ஈடுபட்ட பிறகு பல்வேறு விவரங்கள் இந்த சமுதாயத்திற்கு தெரிய வந்தது. பொதுக்குழுவில் இந்த செய்தி தெரிஞ்சு பொதுக்குழுவில் நீங்கள் எவ்வளவு காலத்திற்குள் நீங்கள் இதை எடுத்துக் கொடுப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அண்ணன் கேட்டாங்க, முழு சொத்தும் வேணுமா அல்லது முன்னாவுக்கு நம்ம ஒரு 10 சென்ட் கொடுத்துருவோமான்னு சொல்லி பொதுக்குழுவில் உள்ளவங்க எல்லாரும் ஏகமனதாக சொன்னாங்க, முழு சொத்தையும் நீங்கள் வாங்கி கொடுங்கள்னு சொல்லி. அந்த பாதையில் இன்று முன்னா அவர்களிடம் இருந்த சொத்து இன்று சாவி பூட்டி பொது கட்டப்பட்டுள்ளது. அந்த சொத்தினுடைய மதிப்பு 300 கோடி. இதில் அண்ணன் சொன்ன அந்த செய்தி குழப்பத்தை ஏற்படுத்தும் வண்ணம் வெளியூர்ல இருந்து ஆள் கிடையாது, வெளி சமுதாயத்திலிருந்து ஆள் கிடையாது, நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்களே குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள். அண்ணன் ஒரே பதில் தான் சொன்னாங்க, எல்லாம் சிவமயம் அப்படின்னாங்க. இப்ப சிவன்ராத்திரிக்கு வந்தவங்க எல்லாரும் போய் பார்த்தாங்க. இந்த அரிமளம் டிஎஸ்பி முத்துக்குமார் அவர்கள் சொன்னது மெய்யா பொய்யா? முன்னோர்கள் காசி விஸ்வநாதருக்கு நந்தவனத்திற்காக வாங்கி வைத்த சொத்து, காசி விஸ்வநாதருக்காக 3 வேளையும் சம்பவம் எடுத்து சொல்கின்றோம். அந்த காசி விஸ்வநாதர் இன்னைக்கு தான் நமக்கு அருள் புரிவார். பழகற்பையான தாலாட்டு பாடல் பாடி அண்ணன் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த ஆட்சிய தாலாட்டு பாடும் பொழுது மீனாட்சி வந்து என் பேத்திக்கு தொட்டிக்கு கீழே துணை இருப்பான்னு சொல்லி ஆணையிடுவாள். அந்த ஆட்சி எப்பொழுது நாம் ஒரு ஆளை ஆணையிட முடியும்னா, நீங்கள் அவள் மீது அன்பு கொண்டு அவளுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தால்தான் நீங்கள் ஆணையிட முடியும், இல்லாவிட்டால் யாரையும் நீங்கள் ஆணையிட முடியாது. அப்பேற்பட்ட இந்த நகரத்தார் சமுதாயத்தில் காசி விஸ்வநாதருக்கு 3 வேளையும் சம்பவம் எடுத்து செல்கின்றோம். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு 99% கோயில் நிர்வாகத்தில் என்ன கேட்கிறார்களோ செய்து கொடுக்கின்றோம். இதே செய்தியை 1ஆம் ஆண்டு என்னுடைய பருவத்தில் நடந்த மிட்டாய் திருவிழாவின் போது அந்த தொகுதியை சார்ந்த எம்பி மகேந்திரநாத் பாண்டே அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தோம். ஏன் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தோம் என்றால், ஒரு மத்திய அமைச்சர் வந்தால் அவரோடு ஒரு 12 போலீஸ்காரங்க வருவாங்க. அந்த 12 போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா சத்திரத்துல மேல இருக்கிற அந்த சிங்கு கொஞ்சம் பயப்படுவான். எய்தாப்புல பசுமடத்தை ஆக்கிரமிச்சிருக்கேன் பயப்படுவான். இவர்களுக்கு வாரணாசியில் இருக்கின்ற எம்பி மத்திய அமைச்சரோடு நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற காரணத்தால் அவர் வாசல்ல நுழைகிறாரு. அவருடைய சித்தி பொண்ணு அந்த தெருவில் குடியிருக்கு. அந்த பொண்ணு ஓடியாந்துச்சு. அது சொல்லிச்சு, தொட்டு கும்பிட்டு தான் நான் போவேன்னு. நகரத்தார் கட்டிய நகர சத்திரத்தினுடைய படிய அந்த இடத்துல தான் சம்பவம் போகுதுன்னு சொல்லிச்சு. அந்த அமைச்சர் அந்த படியை தொட்டு கும்பிட்டு மேல வந்தார். அவர் அந்த ஒரு தேதியை நிர்ணயித்தார். நிர்ணயித்த தேதியில் அவரால் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த நாள் போன் பண்ணி நான் இதுக்காகவே வர்றேன்னு சொல்லி சொல்றாரு. சித்தி பொண்ணை கூட்டிட்டு வர்றாரு. அவர் பேசும்பொழுது சொல்றாரு,
காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பெருமை சேர்த்தவர்கள் 4 பேர். ஒன்று, இந்த கோவிலை நிறுவிய அயில்யாபாய். 2, தங்க கோபுரம் செய்த ராஜ்நாத் சிங். 3, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றும் பெருமை சேர்க்கக்கூடிய இந்த நகரத்தார் சமுதாயம். 4, என்னுடைய தலைவர் நரேந்திர மோடி. அவர் வரிசைப்படுத்துகிறார். வரிசைப்படுத்துகிறவர் இந்த இனத்தை, நகரத்தார் இனத்தை சார்ந்தவர்களை வரிசைப்படுத்துகின்ற அந்த அரசியல்வாதி உங்களுடைய ஓட்டை எண்ணி வரிசைப்படுத்தவில்லை. அவர் நீங்களும் உங்களுடைய மூதாதையரும் அந்த காசி விஸ்வநாதருக்கு செய்த சேவையை பொறுத்து வரிசைப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, மோடி இன்னைக்கு செய்யறாரு, நீங்க 200 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு மோடி மாசிவான ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. லலிதா காட்ல இருந்து நேரடியாக நீங்க உள்ளே போகலாம். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம். 200 ஆண்டு காலமாக நீங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சேவை செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஸ்வநாதர் என் சமுதாயத்திற்கு, என் முன்னோர்கள் தேடிய நந்தவனம். யாருக்காக அந்த நந்தவனத்தை நிறுவினார்கள்? காசி விஸ்வநாதருக்காக நிறுவினார்கள். அந்த நந்தவனத்தை பெறுவதற்கு இன்று காசி சத்திரத்தின் நிர்வாகத்துடன் சேர்ந்து 2 போராடி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் மூசோ அழகப்பண்ணன் அவர்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயலாளர் அவர்கள் கூறியது போல் நகரத்தாரினுடைய காவலராக திரு முத்துக்குமாரன், டிஎஸ்பி முத்துக்குமாரன் அவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு மரத்தினுடைய செழிப்பு, மரத்தினுடைய பச்சை பசேல் என்று இருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த மரத்தினுடைய பார்வை அது எவ்வளவு தூரம் ஓங்கி வளர்ந்திருக்கிறது என்பது அதனுடைய வேரை சார்ந்தது. நாங்கள் எல்லாம் நகரத்தார் சங்கத்தினுடைய முன்னாள் இளைஞர் சங்கத்தில் நிர்வாகியாக இருந்தோம். இளைஞர் சங்கத்தை ஆரம்பித்தோம். துவக்க காலத்தில் இருந்து என்னுடைய உயிருக்கும் மேலான என்பி ராமசாமி அவர்கள் காரைக்குடியில் இளைஞர் சங்கத்தில் செயலாளராக இருந்தார்கள். 30 ஆண்டு கால பழக்கம் எனக்கு. நாங்களெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிந்தவர்கள். ஆனால் நீ காசி சத்திரத்தில் நாங்கள் நிர்வாகியாக இருந்தாலும் இந்த சொத்தை மீட்பதற்கு திரு டிஎஸ்பி முத்துக்குமார் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்க முயற்சி சொல்லி மாளாது. இந்த சொத்தை மீட்பதற்கு எடுத்த முயற்சியில் முன்னா அவர்கள் செய்துள்ள பிளாக் மேஜிக்கில் இதுவரை 5 உயிர்கள் பழிவாங்கப்பட்டுள்ளன. 1 உயிர் அல்ல, 2 உயிர் அல்ல, 5 உயிர்கள் பழிவாங்கப்பட்டுள்ளது. இல்லாவிட்டால் இந்த சொத்தை திரு முத்துக்குமாரன் அவர்களும் மூசோ அழகப்பன் அவர்களும் நகரத்தாரிடம் 6 மாதத்திற்கு முன்பாகவே சாவியை ஒப்படைத்திருப்பார்கள். இந்த சொத்தை நாம் அடையக்கூடாது என்று திட்டமிட்டு செயல்படுகின்ற கும்பல் என்ன வழிபட்டார்கள் என்றால், எதிர்வருகின்ற தேர்தலில் பிஜேபி அரசாங்கம் வெற்றி பெறக்கூடாது. வெற்றி பெற்றால்தான் மூசோ அழகப்பன் அவர்கள் பிஜேபியினுடைய தன்னுடைய செல்வாக்கை வைத்து இந்த நந்தவனத்தை மீட்டுக் கொடுப்பார்கள் என்று. இந்த கேள்வி பல பேருடைய மனதில் இருந்தது. பொதுக்குழுவில் பேசிய முத்துக்குமாரன் அவர்கள் சொன்னார்கள், நாம் வியாபாரம் செய்வதற்காக நாம் ஒன்றும் வாரணாசிக்கு செல்லவில்லை. நகரத்தார் சங்கம் தொழில் செய்வதற்காக அந்த நந்தவனத்தை வாங்கவில்லை. காசி விஸ்வநாதருடைய சொத்து எப்பவும் என்றிருந்தாலும் அந்த சொத்து வந்தே தீரும், கூடிய விரைவில் வந்து தீரும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்தே தீரும் என்று இன்று காலையில் என்னிடம் கூறினார்கள். கூடிய விரைவில் நகரத்தார்களுக்கு நாம் ஒரு நற்செய்தியை சொல்ல உள்ளோம் என்று. ஏன் நான் இந்த தருணத்தில் சொல்கிறேன் என்றால், காசி சத்திரத்தினுடைய நிர்வாக பொறுப்பை ஏற்றவுடன் எங்களுக்கு இங்கே ஒரு பாராட்டு கொடுக்கப்பட்டது. அந்த பாராட்டில் அயோத்தியில் உள்ள சாந்தி அம்மாவை இருந்து நாங்கள் சொத்தை மீட்போம் என்று கூறினோம். அதற்கு பின் நான் கலந்து கொண்டிருக்கின்ற 2வது கூட்டம். அந்த கூட்டத்தில் நான் பெருமையுடன் சொல்ல வேண்டியது என்னவென்றால், மிகவும் சிரமப்பட்டு சாந்தி அம்மா வெளியேற்றப்பட்டு விட்டாள். அதேபோல் மதுரை அரசாலும் அங்கேற்கனி மீனாட்சியினுடைய வாசலில் திரு முத்துக்குமாரன் அவர்களும் மூசோ அழகப்பன் அவர்களும் சேர்ந்து சிக்ரானந்தவன சொத்தை கூடிய விரைவில் நம் நகரத்தார் வசம் ஒப்படைப்பார்கள் என்பதை நான் பதிவு செய்வதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன். வைரவன் பால்வன் சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க, நான் உடனே போனேன்.
அண்ணன் சொன்னாங்க, நான் அண்ணன் உடனே டிசிஷன் எடுத்தாங்க, நான் உடனே போனேன்னு சொல்லி. அவர் ஆற்றிய கடுமையான செயல்பாடின் காரணங்களில் ஒன்று கூட்டு முயற்சியில் அவருடைய பங்கு அதிகம். அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணி சாந்தி அம்மாவை காலையில இருந்து ஃபாலோ பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அவருடைய பணி. நம்மளை வழிநடத்துகின்றது நம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு உயர் பதவியில் உள்ள போலீஸ் அதிகாரி. என்ன எழுதி வாங்கினாலும் பக்காவை எழுதி வாங்கணும். நீங்க வக்கீலா இருக்கீங்க, 3 வருஷம் இருந்துட்டு நீங்க போயிடுவீங்க, திருப்பி அந்த அம்மா தொடரக்கூடாதுனாங்க. அதனால நீதிமன்றத்தின் மூலமாக என்ன தொகை கொடுத்திருக்கோமோ அதை பதிவு செய்து நீதிமன்றத்தின் மூலமாக காலி செய்யப்பட்டது என்பதை உறுதி செய்துள்ளோம். அந்த வகையில் மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கு உங்கள் சார்பாக, காசி சத்திரத்தின் சார்பாக நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது எனக்கு கொடுக்கின்ற தலைப்பை சுருக்கமாக 5 அல்லது 10 நிமிடத்தில் முடித்து விடுகின்றேன். ஏன்னா அண்ணன் என்ன தலைப்பு கொடுத்திருக்காங்கன்னா பொது சொத்தை பேணுதல் என்று. நீங்க பொது சொத்தை எப்படி பேணுறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த எதிர்காலத்தினுடைய, இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலமே உள்ளது. நீங்க கஷ்டப்பட்டு சிறுக சிறுக குருவி மாதிரி சேர்த்தது, அதுல இருந்து நீங்க நன்கொடையா கொடுக்குறீங்க. அந்த நன்கொடையை கொண்டு பல சொத்துக்கள் மதுரையில் இருக்கின்றன. உங்களுடைய சொத்தை எப்படி பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி பொது சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் சொல்கின்றன. இதில் உள்ள சிரமங்கள் என்ன என்று பார்த்தால், மதுரையை சுற்றி மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி பல சொத்துக்கள் இருக்கின்றன. இங்கிருந்து ஒரு ஃபர்லாங்ல இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி அமைந்திருப்பது நம்முடைய நகரத்தாருடைய சொத்தில் அமைந்திருக்கின்றது. இங்கிருந்து கோயிலில் மறுதிசையில் இருப்பது இளையத்தாக்குடி கோயிலை சார்ந்த ஒரு பிரிவினுடைய சொத்து அமைந்திருக்கின்றது. மேற்கு கோபுரத்தை எடுத்துக்கொண்டால் கீழப்பங்குடி நகரத்தாருடைய சொத்துக்கள் அங்கு இருக்கின்றன. கோயிலை சுற்றி இருக்கின்றது நகரத்தார் சொத்துக்கள். 2 இதெல்லாம் தனிப்பட்ட சொத்துக்களாக இருக்கலாம். ஆனால் பொது சொத்துக்கள் என்று வரும் பொழுது மதுரையில் உள்ள புட்டுத்தோப்பில் உள்ள மண்டபம் நகரத்தாருக்கு பாத்தியப்பட்டது என்ற செவிவெளி செய்தி உள்ளது. 30 ஆண்டு காலத்திற்கு மேலே நாங்கள் இளைஞர் சங்கம் ஆரம்பித்ததிலிருந்து நகரத்தாருடைய தொடர்பில் இருந்தாலும் காசி சத்திரத்திற்கு கீழமாரட்டி வீதியிலே சொத்து இருப்பது என்பது பல பேருக்கு தெரியாது. மதுரையிலே இதேபோல் பல சொத்துக்கள் இருக்கின்றன. ஆக இந்த சொத்துக்களை பேண வேண்டும் என்றால், அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய சொத்துக்களை பேண வேண்டும் என்றால், முதலில் நமக்கு அந்த சொத்துக்களை பற்றிய விவரங்கள் தெரிய வேண்டும். நம்முடைய சொத்துக்கள் எங்கெங்க இருக்கே என்று விவரங்கள் தெரிய வேண்டும். பொது அமைப்பாக இருந்தால் நீங்க பேலன்ஸ் ஷீட் வாசிக்கிற மாதிரி ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டத்திலையும் சொத்துக்கள் எங்கெங்கே இருக்கின்றது என்று வாசித்தால் தான் அடுத்து வருகின்ற இளம் தலைமுறையினருக்கு அந்த சொத்துக்களை பற்றி தெரியும். இதில் 3 நிகழ்வுகளை மட்டும் நான் இதில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் நாம் நகரத்தார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மிகவும் மென்மையானவர்கள். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், ஒரு காவல்துறை அதிகாரி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா மற்ற சமுதாயத்தினர் தைரியமா போயிடுவாங்க. மென்மையான சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு வழக்கறிஞருடைய துணை இல்லாமல் போக மாட்டாங்க. ஆரம்பத்திலே செயலாளர் அவர்கள் சொன்னார்கள், நாம் வன்மையாக திகழ்வது இல்லை என்று. ஒரு சொத்து சம்பந்தமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலுமே நம்ம ஒரு வழக்கறிஞருடைய துணையோடு தான் போவோம். ஏன்னா நம்ம ரொம்ப மென்மையான கம்யூனிட்டி பீப்புள். ஆக ஒரு சொத்தை அபகரிக்கிறவர்கள் ஒரு விதவையினுடைய சொத்து, ஒரு பொது சொத்து, ஒரு மென்மையான சமுதாயத்தினுடைய சொத்தை தான் அபகரிப்பாங்களே தவிர ஒரு வலிமையான சமுதாயத்தை சார்ந்தவருடைய சொத்து கிட்டத்தில் வரமாட்டாங்க. வந்தா நடக்கிற வேலையே வேற. ஏன்னா மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, மதுரையிலே ஒரு பகுதி கீரைத்துறைன்னு இருக்கு, மதுரையிலே ஒரு பகுதி செல்லூர்னு இருக்கு. இன்னைக்கு தனிப்பட்டவருடைய சொத்தை நீங்க பேணுவதே ரொம்ப சிரமமான காரியம். நீங்க சொத்தை எப்படி வாங்குறதுக்கு சிரமப்படுறீங்களோ அதே மாதிரி சொத்தை பராமரிக்கிறதுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு. எந்த ஊர்லயாவது செட்டிநாட்டை தவிர களவாணி ஆட்சி விட்டு சில்வர் சாம நகையெல்லாம் திருடிட்டு போனேன், சமைச்சு சாப்பிட்டு திருடிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி செட்டிநாட்டை தவிர எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆயாப்பத்தாவுட்டு சாமான வச்சு அவன் சமைச்சு சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு இருந்து ஆட அமர இருந்து திருடிட்டு போறது செட்டிநாட்டில் தான். நம்ம எந்த அளவில் அந்த சொத்தை பேணுறோம்? 1.
2, சொக்கநாதபுரத்தை சார்ந்த நகரத்தார் முன்னோடி பல அமைப்புகளில் தன்னை இணைத்துக் கொண்ட காலேஜ் பழனியப்பண்ணன் அவர்கள் ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனையை என்னிடம் அனுப்பி வைத்தார்கள். அந்த செட்டியாருக்கு 60 வயசு இருக்கும். அவர் ஆஃபீஸ்க்கு வந்தார். கேஸை பற்றி எல்லா வரமும் சொன்னார். மத்தியானம் 1:30 மணி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், வீட்டிலேருந்து சீலா சாப்பாடு கொடுத்துடுவா, உங்களுக்கு நான் சேர்த்து கொண்டு கொடுத்து விட சொல்கிறேனே, நம்ம சாயங்காலம் போய் போலீஸை போய் பார்ப்போம்னு. செட்டியார் சொன்னார், ஆட்சி எனக்கு சேர்த்து கொடுத்து விட்ருக்காங்க, அதனால் நீங்கள் எனக்கு எப்படியாச்சும் இந்த கேஸை முடிச்சு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னார், எங்களுக்கு தென்பழஞ்சியில் பல்கலைக்கழகத்துக்கு போகக்கூடிய இந்த பிரதான ரோட்டில் 14 சென்ட் இடம் இருக்குது. அது எங்கள் தாயார் வள்ளியம்மை ஆட்சி பேரில் கரையம் பெறப்பட்டது. எங்கள் தாயார் இறந்து 22 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. நாங்கள் கூட பிறந்தது 3 பேர், என்னையை சேர்த்து 4 பேர். நான் தான் கொஞ்சம் சுமாராக இருக்கேன், மீதி 3 பேர் நல்லா இருக்காங்க. அவருக்கு இந்த சொத்தை பற்றி தேவையில்லை. இந்த சொத்தை நீங்கள் மீட்டு கொடுத்தீங்கன்னா நல்லதுன்னே, கோயிலுக்கு ஏதாச்சும் நாங்கள் செய்கிறோம்னேனாரு. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தோம். யார் மேலே புகார் கொடுத்தோம் அப்படின்னா, ஜெயந்திபுரத்தை சார்ந்த கருப்பையாங்கிறவர் மேலே புகார் கொடுத்தோம். அவர் வந்தார். அவர் வந்து சொன்னார், இவங்களுடைய தாயார் கருப்பாயாச்சிங்கிறவங்க ஒரு உயில் எழுதி கொடுத்துருக்காங்க என் மனைவிக்கு. உயில் எழுதி கொடுத்தவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இவங்க இந்த ஆட்சியை யாருமே கவனிக்கலை, அதனால சொத்து எங்களுக்கு தான் பாத்தியம்னு. எங்கள் ஜூனியர் சொன்னார், அந்த ஆட்சி இறந்து 20 வருஷம் ஆச்சு, அந்த ஆட்சி எந்த உயிலும் எழுதலை, அந்த ஆட்சியை பராமரிக்கிறதுக்கு எங்கள் கட்சிக்காரங்களில் 3 பேர் நல்லா வசதியாக இருக்காங்கன்னு சொல்லி. ஆக ஒரு தயார் செய்யப்பட்ட உயிலை வைத்து அந்த சொத்து தென்பழஞ்சியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. இப்ப போலீஸ் துணை கொண்டு அந்த சொத்தை மீட்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உள்ளூர்காரங்க, நீ என்னடா ரவுடி, வெளியூர்ல வந்து ஜெயந்திபுரத்துல இருந்து சொத்தை ஆக்கிரமிக்கிற, எங்களை மீறி நீ உள்ள நுழையக்கூடாதுன்ட்டான். நாங்க பக்கத்தில் உள்ள நகரத்தாட்ட சொல்லி பார்த்தேன் நான், அண்ணே ஆட்சி பாவம், நீ எப்படியாவது அந்த சொத்தை மீட்டு கொடுங்கன்னு சொல்லி. கடைசி வரைக்கும் அந்த சொத்து மீட்கப்படவில்லை. இது தனிநபருடைய சொத்து. பொது சொத்தா இருந்தால் பொது சொத்துக்கு யார் உரிமையாளர்? சிதம்பரனை வந்தாங்க, தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் ஒரு அருமையான கட்டடம் நம்முடைய ஐயாக்கள் வாங்கி வச்சிருக்காங்க, அதை காலி பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருந்தது. அதில் ஒரு நல்ல கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்கன்னா இன்னும் நகரத்தாருக்குரிய வருமானம் வரும். அப்ப அந்த பொது சொத்துக்கு யார் உரிமையாளர்? அந்த பொது சொத்துக்கு நகரத்தாரெல்லாம் உரிமையாளர்கள். அந்த சொத்தை யார் திறம்பட நிர்வகிக்க போறா? அந்த நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் நிர்வகிக்க வேண்டும். அந்த நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் நிர்வகிக்கும் பொழுது காசி சத்திரம் போன்ற பெரிய அமைப்புகளுடைய சொத்துக்களில் எப்படி ஆக்கிரமிப்பு ஏற்பட்டது? காசி சத்திரத்தினுடைய சொத்துக்களுடைய ஆக்கிரமிப்பை பேசுவதற்கு முன்பாக மதுரையிலே பல சொத்துக்கள் இருக்கின்றன. அதனுடைய நிலைப்பாடு என்ன? நம்மளுடைய முன்னோர்கள் 100 ஆண்டு காலத்திற்கு முன்பாக 76 நகர ஊர்களிலும் அருமையான கோயில்களை கட்டினார்கள், விடுதியை கட்டினார்கள், அருமையான குளத்தை வெட்டினார்கள், 9 நகர கோயிலையும் சிறப்பாக நிர்வகித்தார்கள். ஐயாக்கள் கொண்டு வித்த ஊர்களில் எல்லாம் முருகன் கோயிலை கட்டினார்கள். வட இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்தலங்களிலும் கோயிலை கட்டினார்கள். அப்பொழுது செல்போன் இருந்ததா? வாட்ஸ்அப் இருந்ததா? இமெயில் வசதி இருந்ததா? விமான போக்குவரத்து இருந்ததா? கிடையாது. அப்பொழுது இருந்த ஏஜெண்டுகள் மிகவும் திறமையாக செயல்பட்டார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள். ஆகையால் நம்மளுடைய ஐயாக்களால் இவ்வளவு பெரிய தர்மசாலைகளை உருவாக்க முடிந்தது. இன்னைக்குள்ள ஏஜெண்டுடைய நிலைமை என்ன? வைரவண்ணன் சொன்னாங்க பேசும் பொழுது துணைத் தலைவர், ஒரு தொழிலுக்கு ஒரு சரியான ஆள் இருந்தா என்னைய மாதிரி ஆட்கள் இங்க ஜாலியா வந்து பேசிட்டு நிம்மதியா போவோம் சொல்லி, ஒரு தொழிலுக்கு ஒரு சரியான ஆள் இருந்தால் அதை பார்த்துக்கிற மாதிரி பொது தர்ம சொத்துக்களை பார்ப்பதற்கு இன்றைய தேதியில் ஒரு சரியான முகவர் நமக்கு கிடைப்பது இல்லை. அயோத்தியில ஒரு மேனேஜர் இருந்தாங்க. அவரு அங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலம் அங்கே இருந்தார். நாங்கள் 60 ஆண்டு காலத்திற்கு மேல் அயோத்தியில் ரத உற்சவம் ஏற்பட்டு விட்டது. 60 ஆண்டு காலமாக ரத உற்சவம் ஏற்படவில்லை, அங்கு உள்ள ரதம் பழுதாகிவிட்டது என்று நான் பொறுப்பேற்ற பிறகு ஒரு அருமையான ரதம் நகரத்தாரனுடைய கூட்டு முயற்சியால் செய்யப்பட்டது.
ரதம் இங்கிருந்து புறப்பட்டு விட்டது. அங்க ரதத்தை உள்ள வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் சூழ்நிலை இருந்தது. நீங்கள் அயோத்திக்கு சென்றவர்களுக்கு தெரியும், முன்னால் உள்ள முகப்பு 6 அடி தான் இருக்கும். உள்ள ரதம் போறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக பள்ளத்தூரை சேர்ந்த சோழையப்பன் நம்ம வைரவன் மாதிரி சில பேர் அங்கே அனுப்பிச்சு வச்சோம். முதக்கடையை காலி பண்ணி அதில் வைக்கலாம்னு சொல்லி திட்டமிட்டு முதக்கடையை காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எந்த கடையை காலி பண்ணலாம்னு பார்த்தோம். ஏன்னா அது 1 ஏக்கர் லேண்டு. அப்ப ஒவ்வொரு கடைக்காரனையா நேரடியாக பேசணும். அதில் ஒரு கடைக்காரன் சொன்னா, நான் எதுவும் தொழில் பண்ணலைங்க, நான் உங்கள்கிட்ட உள்ள மேனேஜர் ஏஜென்ட்டை 1.5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன். இந்த சாவி உங்க மேனேஜர்கிட்ட தாங்க இருக்கு. அவரு நான் 1.5 லட்ச ரூபா கட்டினா தான் எனக்கு இந்த சாவியை தருவார். எனக்கு அவசர தேவைக்காக அவர் பணம் கொடுத்தாரு அப்படின்னு. உடனே வைரவனன் சொன்ன மாதிரி அடுத்த ஃபோன் எங்கள் மேனேஜரை கூப்பிட்டு, அண்ணே நீங்கள் நகரத்தாருக்காக அங்கே மேனேஜராக இருந்து வர்ற நகரத்தாரெல்லாம் நீங்கள் சேவை செய்ய வைக்கிறீங்க, நீங்கள் கேட்கக்கூடிய தொகையை நாங்கள் நிர்வாகத்திலிருந்து பேசி உங்களுக்கு தந்துடுறோம், நீங்கள் எங்களுக்கு சாவியை கொடுத்துருங்கன்னு சொன்னேன். இது நியாயமான கேள்வியா இல்லை இது நியாயம் இல்லாததா? அவர் நியமிக்கப்பட்டவர் யாரு? நகரத்தார். யாரால் நியமிக்கப்பட்டாங்க? காசி சத்திர நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்டது. அவருடைய பணி என்ன? சொத்தை பராமரிக்கிறது அவருடைய பணி. அவர் என்ன பண்ணியிருக்காரு? 1.5 லட்சம் ரூபாயை வட்டிக்கு கொடுத்து அந்த சாவியை பூட்டி அவர் வச்சிருக்காரு. எங்க உள்ள நிர்வாகி சொல்ற, நீங்க பணத்தை உடனே அனுப்புங்கண்ணே, அவர்கிட்ட பேசி நம்ம எப்படியாவது அந்த சாவியை வாங்கி இடிச்சிட்டோம்னா தேர் ஸ்ட்ரைட்டாவே உள்ள போயிடும் அப்படிங்கிறாரு. என் அக்கௌண்ட்ல இருந்து 75,000 ரூபா மாத்தணும். செயலாளர் இங்க இருக்காங்களே, எங்க அம்மா மெய்யப்பம்மா அக்கௌண்ட்ல இருந்து 75,000 ரூபா மாத்தியாச்சு, 1.5 லட்சம் ரூபா. மக்கா நாள் காலையில அந்த ஆள் சொல்றாரு, கோர்ட்ல கேஸ் போடலாம்னு நான் இருக்கேன், உங்க பணமே எனக்கு வேண்டாங்கிறாரு. யார் சொல்றா? இந்த கடை வாடகைக்கு எடுத்தவன். கடை வாடகைக்கு எடுத்தவனுக்கு எப்படி இந்த விவரம் தெரியும்? நம்ம ஏஜென்ட் சொல்லி கொடுத்து. அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொஞ்சம் மிரட்ட வேண்டியிருக்கு. மிரட்டணும்னு அவர் என்ன செய்வாரு? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஸோ என்னையும் சொக்கலிங்கனையும் கூப்பிட்டாங்க. நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி ஷீலாட்ட, இந்த மாதிரி போலீஸ்காரர் கூப்பிடுறாரு, நான் போவான்னு கேட்டேன். நீங்கள் போய் சாமியை கும்பிட்டு மற்ற நிர்வாகி மாதிரி வர வேண்டியதானங்க, நீங்கள் என்னங்க பெருசாக சொத்தை மீக்கிறீங்க, நமக்கு என்ன 2 பொண்ணு செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னா. இல்லைம்மா, நகரத்தாருடைய சொத்தை மீட்பதற்குங்கிற குறிக்கோளோட தான் அந்த பொறுப்புல வந்திருக்கேன். நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நம்ம தைரியமாக செய்யலாம். நீ முத்துக்குமார் அண்ணனுக்கு மட்டும் பேசுங்க, அவர் ஃபோன் கிடைக்காட்டினா ஆட்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அண்ணன் மித்தாலும் அண்ணன் பார்த்துக்குவாங்கன்னு. என்ன ஒரு தைரியம் நம்மள்கிட்ட ஒரு போலீஸ் துறையை சார்ந்த ஒரு நகரத்தார் இருக்கிறார் என்பது ஒன்று. 2, அவருக்கு உறுதுணையாக மூசு அழகப்பண்ணன் அவர் இருக்கிறார்கள். இப்ப அங்க போய் பேசணும்னா எனக்கு கூடுதலா தொகை கொடுங்கன்னு கேட்டார். இருந்தாலும் கூடுதலா தொகை கொடுத்து சாவியை வாங்கிட்டோம். எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், நீங்க இன்னைக்கு நிர்வகிக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், நிர்வகிக்கக்கூடிய உங்களுடைய சொந்த வீடாக இருக்கட்டும், நிர்வகிக்கக்கூடிய பொது ஸ்தாபனமாக இருக்கட்டும், உங்களுக்கு வேண்டியது உங்கள் சார்பாக நிர்வகிக்கக்கூடிய ஏஜென்ட். அந்த ஏஜென்ட் திறம்பட இருந்தால் இந்த சொத்துக்கள் மிகவும் செம்மையாக பேணி பாதுகாக்கப்படும். 2, 3வது விஷயம், முன்னோர்கள் நம்முடைய சொத்துக்களை பற்றி அருமையான குறிப்புகள் 1980 வரை சரியாக இருக்கின்றது. 1980க்கு பிறகு தொய்வு ஏற்பட்டு விட்டது. நம்மள்கிட்ட ஒரு 6 சொத்து இருக்குன்னா அந்த 6 சொத்துக்குரிய பத்திரம், 6 சொத்துக்குரிய வில்லங்க சான்றிதழ், அந்த 6 சொத்துக்குரிய வரி ரசீது, இதெல்லாம் முறையாக வைத்திருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் அதை முழுமையாக அனுபவிக்க முடியும். எனக்கு மேலைச்சுவரியில் சிவன் கோயிலில் காரியத்தனம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அங்குள்ள அனைத்து விக்கிரகங்களுக்கும் வெள்ளி அங்கி செய்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு மிகவும் நேர்த்தியாக அந்த வெள்ளி அங்கி செய்தோம். அப்பொழுது எங்களுடைய உறவினர் கூப்பிட்டு கேட்டாரு, கோயில் ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்ல இருக்குப்பா, இது அவ்வளோத்தையும் செஞ்சோம்னா நாளை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு கேட்டார். நான் கேட்டேன், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு என்ன ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் நீ பார்க்க வேண்டிய வேலை தம்பி, அதுதான் வக்கீல நடப்பு காரியக்காரராக போட்டிருக்கோம்னு சொல்லி.
கோயிலில் போய் மேலைச்சூரில் உள்ள மீனாட்சி ரொம்ப சக்தி வாய்ந்த மீனாட்சி. கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு கணக்கப்பிள்ளைய ரெக்கார்டு இருந்தால் எடுத்துகிட்டு வாப்பான்னு அவர் கொண்டு வந்து ஒரு ரெக்கார்டு கொடுத்தாரு. அது 1957 அன்றைய நகரத்தார்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அனுமதி பெற்ற ரெக்கார்டு முழுமையாக இருந்தது. அந்த ரெக்கார்டில் யார் யார் காரியத்தனம் பார்க்கணும், எப்படி காரியத்தனம் பார்க்கணும், எத்தனை சிப்பந்திகள், எத்தனை ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை அதில் சுழற்சி முறை ஏற்பட வேண்டும், என்னென்ன விழா நடக்க வேண்டும் என்று இருந்தது. கடைசி பக்கத்தில் அந்த கோயிலுக்கு சார்ந்த நிலங்கள் விவரம், சொத்துக்கள் விவரம் இருந்தது. அந்த மீனாட்சிக்கு 2000 ஏக்கர் இருக்கு. எங்க? மேலைச்சூரியில் 2000 ஏக்கர் நிலங்கள் இருக்கு. ரெக்கார்டு பூர்வமா இருக்கு. அந்த ரெக்கார்டு இன்னமும் கோயில் இருக்கு. இவ்வளவு நாள் ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால், இந்த ரெக்கார்டு கிடைக்கப்பெறாத காரணத்தினால இருக்கு. அடுத்த கேள்வி நமக்கு கேட்கலாம், இந்த சொத்தை நீங்க மீட்டுட்டீங்களான்னு கேட்கலாம். எனக்கு கொடுத்த ஓராண்டு காலத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வைத்துட்டு வந்தேன். விஓ கூப்பிட்டு என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன பண்ணிட்டு வந்தேன். இந்த ரெக்கார்டு இருந்ததுனால் அந்த கோயிலுக்கு எத்தனை ஏக்கர் பாத்தியம் இருக்கு, என்னென்ன சர்வே நம்பர்ல என்னென்ன சொத்து இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்க அயோத்தியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், நீங்க பார்க்கக்கூடியது 1 ஏக்கர். நானும் துணை செயலாளர் சொக்கலிங்கனும் வாரணாசியில் உள்ள ரெக்கார்டு எடுத்து பார்க்கும் பொழுது பின்னாடி உள்ள 1 ஏக்கரும் காசி சித்திரத்துக்கு பாத்தியப்பட்டது என்று ரெக்கார்டு அங்க இருக்கு. பின்னாடி உள்ள இடத்தை யாருமே இன்னைக்கு முடிய வந்து கிளைம் பண்ணல. இந்த 1 ஏக்கருடைய விலை அகில உலக அளவில் அயோத்தி பெருமை பெற்றதனுடைய காரணமாக சொத்தின் மதிப்பு மிகவும் அதிகமாகிவிட்டது. ஈரோட்டில் உள்ள நகரத்தார்கள் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டாங்க. அங்க உள்ள சமுதாயத்தினர்கள் அயோத்தியில சொத்து வாங்குங்கிறாங்க, ராமசாமி நீ உதவி பண்ணுங்கிறாங்க. நம்ம ஐயாக்கள் வாங்கி வைத்த சொத்தே இப்பொழுது இருக்கின்ற 1 ஏக்கருக்கு பின்னாடி உள்ள 1 ஏக்கர் இடமும் நம்மளுடைய இடம். பின்னமே அந்த ரெக்கார்டை தேடி எடுக்கணும். இதுல உங்க அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புவது, அது ஏகப்பன் ஊரை சார்ந்த மிதலைப்பட்டியாக இருக்கட்டும், ஏன்னா என்னைய பொது வாழ்க்கைக்கு ஈடுபடுத்தியது ஏகப்பண்ண. நம்ம செட்டிநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சொத்துக்களில் முன்னோர்கள் வாங்கி வைத்ததற்கு பிறகு நாம் அதை தானம் செய்வதில்லை, விற்பனை செய்வதில்லை, ஆண்டாண்டு காலமாக அனுபவித்து வருகின்றோம். அந்த சொத்துக்கு நீங்க வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்த்தீங்கன்னா அதுல எந்தவித என்ட்ரியுமே இருக்காது. 30 வருஷத்துக்கு நீங்க ஈசி போட்டு பாருங்க, அந்த சொத்துல எந்த என்ட்ரியுமே இருக்காது. அப்ப வரி ரசீது மட்டும் நம்ம பேர்ல இருக்கும். இதை என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, விசாலாட்சி கோயிலில் உள்ள பாண்டா வரி ரசீதை அவர் பேர்ல மாத்திக்கிட்டாரு. கோயிலுடைய வரி ரசீதை யார் பேருக்கு மாத்திக்கிட்டா? பாண்டா பேருக்கு மாத்திக்கிட்டாரு. வரி கட்டுறது யாரு? காசி சித்திரம் வரி கட்டுது. இத நிர்வாகத்துக்கு சொல்ல வேண்டியது ஏஜென்டுடைய கடமை. ஏஜெண்டை சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது. சொல்லி நம்ம போய் கோர்ட்ல கேஸ் போட்டு போலீஸை வச்சு பிரச்சனை பண்ணோம்னா அவன் வந்து முதல்ல பிடிக்கிறது யாரை பிடிப்பான்? ஏஜெண்டை தான் பிடிப்பான். நம்ம போய் கோயிலில் போய் மாலை மரியாதை வாங்கிக்கிட்டு ஃப்ளைட் ஏறி வந்துடுவோம். அங்க மேனேஜர் அங்கே இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையை எப்படி கெட் ஓவர் பண்றதுன்னு பார்த்து தான் இப்ப நடவடிக்கையில் இருக்கும். நீங்க சிந்திக்கலாம், இந்த மாதிரி சொத்துக்களை பேணுவதில் நீதிமன்றத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி. நான் 5 லட்சம் ரூபா அண்ணன் பணிபுரிந்த ஐஓபியில கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோமே. கடனை கேட்டு ஐஓபி அதிகாரி வந்து என்கிட்ட ரொம்ப வேகமா பேசிட முடியாது. சார் நீங்க அந்த பணத்தை கட்டிடுங்கன்னு தான் சொல்லலாம். அவர் ரொம்ப வேகமா பேசினார்னா நான் என்ன சொல்லுவேன்? கோர்ட்ல போட்டுக்கங்க சார், கோர்ட் மூலியமா வசூல் பண்ணிக்கங்க சார்னு. கோர்ட்ல இன்னைக்கு போட்டோம்னா அந்த பணத்தை வசூல் பண்றதுக்கு குறைந்தது 30 ஆண்டு காலம் ஆகும். எத்தனை வருஷம் ஆகும்? 30 ஆண்டு காலம் ஆகும். கர்நாடகா மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சருடைய வழக்கு நீதிமன்றத்தில் ட்ரையல் கோர்ட்ல 17 வருஷம் நடந்தது. அடுத்து வந்த முதலமைச்சர் சொன்னார் நீதியினுடைய பயணம் நெடுந்தூரம் சொல்லி. ஆக ஒரு கேஸ பணத்தை கட்ட வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அவங்கள கோர்ட்டுக்கு போங்கன்னு சொன்னீங்கன்னா கோர்ட்லேயே 30 வருஷம் ஆயிரும். இந்த சொத்துக்களை மீட்பதில் நம்ம வந்து நீதிமன்றத்தை கையாண்டோம்னால் நமக்கு இந்த பருவத்தில் அந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கு எந்தவித முகாந்தாரமும் இல்லை.
அப்பொழுது நாம் அவருடன் சமரசமாக பேசித்தான் இந்த சொத்தை மீட்க வேண்டும். ஆக சொத்தை பேணுவதில் ஒன்று, நகரத்தார் மத்தியிலே விழிப்புணர்வு வேண்டும். ஒன்று. 2, அந்த சொத்தை பாதுகாப்பதற்கு நிர்வாகத்தின் சார்பாக நல்லதொரு ஏஜென்ட் வேண்டும். 3, சமுதாய உணர்வு வேண்டும். இந்த சமுதாய உணர்வு இருந்தால் தான் அந்த சொத்தை மீட்க முடியும். சமுதாய உணர்வு இல்லை என்றால் அந்த சொத்தை மீட்பதில் மிகவும் சிரமம். இன்னைக்கு கல்கத்தாவில் ஐயாக்கள் கட்டிய முதல் விடுதி காளிக்காட்டுக்கு பக்கத்தில் உள்ள விடுதி. அந்த விடுதியில் ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்கிறார்கள். 20 ஆண்டு காலமாயும் அந்த சொத்தை நாம் மீட்க முடியவில்லை. பல பேர் பலவிதமான காரணங்களை சொன்னார்கள். நீங்க அந்த விடுதிக்கு போனீங்கன்னா நீங்க உங்க பேரனுக்கு ஐயாவா இருக்க முடியாது, உங்க மகளுக்கு தகப்பனாரா இருக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனால் இன்று அந்த சொத்தை மீட்பதற்காக வருகின்ற பங்குனி உத்திர விழாவுக்கு வரக்கூடிய நகரத்தார்கள் அனைவரையும் நான் அங்கு கூட்டிச் செல்கின்றேன். கடந்த முறையும் கூட்டிச் சென்றேன். இப்ப அங்க உள்ளவங்களாம் சொல்றாங்க, இது மதுராசி நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய சொத்து, உங்களுக்குரிய வாடகையை நாங்கள் தருகின்றோம் என்கிறார்கள். அந்த அளவுக்கு நாம் எப்படி சொத்தை பேணுகிறோமோ அதை பொறுத்து உண்டு. நாம் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சம்பாதித்த பணத்திலிருந்து நன்கொடை கொடுக்கின்றோம். அந்த நன்கொடையை பெறுகின்ற அந்த பொது நிறுவனங்கள் சொத்தை கையாளுகின்ற விதத்தை பொறுத்து அந்த சொத்து பாதுகாக்கப்படும். அந்த சொத்தை நாம் மிதமாக இருந்து விட்டால் இன்று அந்த சொத்து ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகிவிடும். எந்த ஒரு ஆக்கிரமிப்பாளரையும் சட்டத்துக்கு புறம்பாக காலி பண்ணக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்கின்றது. இதில் நாம் கோர்ட்டுக்கு சென்று சொத்தை மீட்பது என்றால் அதிக காலமாகும். ஆக நகரத்தாருடைய பொது சொத்துக்களை மீட்டாலே இந்த சமுதாயத்திற்கு தேவையான அடித்தள மக்களுக்கு தேவையான பண உதவிகளை அதிலிருந்து நாம் திரட்ட முடியும். இந்த தர்மங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய மதுரை நகரத்தார் சங்கத்திற்கும் நகரத்தார் ஹெரிட்டேஜ் அமைப்பிற்கும் அதனுடைய நிறுவனரும் என்னுடைய அருமை நண்பருமான பெரி முத்துராமன் அவர்களுக்கும் இந்த விழா சிறக்க உதவி புரிந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நகரத்தார் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் SV சிதம்பரம், துணைத் தலைவர்கள் வெங்கடாஜலம், திரு வைரவண்ணன் அவர்கள், என் அம்மான் திரு மெய்யப்பன், திரு LS கணேசன், திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும், என்னை இளம் வயதில் இருந்து வழிகாட்டிய ஆசான் திரு MCN மாணிக்கண்ணன் அவர்களுக்கும், திரு சொக்கலிங்கண்ணன் அவர்களுக்கும், SP வெங்கடாஜலம் அவர்களுக்கும், திரு லட்சுமணன் அவர்களுக்கும், முருகப்பண்ணன் அவர்களுக்கும், என் அருமை நண்பர் சிவகுமார் அவர்களுக்கும், என்னுடன் உயர்நீதிமன்றத்தில் எனக்கு பல வகையிலும் உதவியாக இருக்கின்ற VR சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.